ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க நிலத்தோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்றது. ஆமாங்க, உங்க நிலத்துக்கான ஒரு முழுமையான ஹெல்த் ரிப்போர்ட் எடுக்கிறது தான் அது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க நிலத்துக்கு எடுக்கிற ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி தாங்க. நமக்கு உடம்புல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க பிளட் டெஸ்ட் எப்படி உதவுதோ அதே மாதிரி உங்க நிலத்தோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு எல்லாத்தையும் துல்லியமா காட்டுற ஒரு ரிப்போர்ட் தான் இந்த மண் பரிசோதனை. இந்த டெஸ்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா எஸ்பிசி, அதாவது சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி. ரொம்ப சுருக்கமா சொன்னோம்னா உங்க மண்ணால ஒரு சதுர மீட்டருக்கு எவ்ளோ எடைய பாதுகாப்பா தாங்க முடியுங்கிற கணக்கு தான் இது. இத உங்க மண்ணோட வெயிட் லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒப்பீட்டோன பாருங்க. பாறை கலந்த கெட்டியான மண்ணுல ஒரு சதுர மீட்டருக்கு 30 டன் வரைக்கும் தாங்குமா. ஆனா அதே சதுப்பு நிலம் மாதிரி இருக்கிற களிமண்ணால வெறும் 5 டன் தான் தாங்க முடியும். அடேங்கப்பா, 6 மடங்கு வித்தியாசம். இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் பக்கத்து வீட்டுக்காரர் போட்ட அஸ்திவாரத்தை அப்படியே காப்பி அடிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு? சிம்பிளா சொல்லணும்னா உங்க மண்ணோட இந்த எஸ்பிசி வேல்யூ தெரியாம அஸ்திவாரம் போடுறது கண்ணை கட்டிக்கிட்டு ஹைவேல கார் ஓட்டுறதுக்கு சமம். ஆக்சிடென்ட் நிச்சயம்.